Residents of Karunya Nagar near Ponmalai in Trichy are facing immense hardship as sewage from the underground drainage system is overflowing into residential areas, causing a foul odor. Karunya Nagar, located near Thiruvarambur in Trichy district, falls under Ward 45 of the municipal corporation. Due to the improper maintenance of the underground drainage system on the main road in this area, sewage is overflowing and accumulating in the residential areas. The resulting foul odor makes it difficult for residents to leave their homes. Furthermore, the stagnant sewage is breeding mosquitoes, posing a risk of infectious diseases. Some residents have already fallen ill and are receiving medical treatment, according to local people. Residents allege that despite numerous complaints to the municipal corporation, no action has been taken. They criticize the municipal administration for showing interest in collecting taxes but neglecting to provide basic amenities. அப்படியே சும்மா காட்டுங்க, அப்படியே காட்டுற மாதிரி. சாக்கடை நீர் வந்து இந்த ஆற்றிலே போய் உய்யாகண்டான் வாட்டா போட்டு பாருங்க. இதில் வந்து அந்த லைனில் மக்கள் குளிக்கிறாங்க. இந்த சைடு இந்த சாக்கடை பாருங்க, வாடை மனுஷ தாங்க முடியல. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. இப்போ தண்ணி போச்சுனாக்கா இது எப்படி நாங்கள் புழகிறது குடிக்கிறது? இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, நல்லா முறையோட போது பாருங்க. இங்கே பாருங்க. சுதாக்கு போனடுங்க. சிஎம் செல்லுக்கு அனுப்பிச்சு சிஎம்கிட்ட லெட்டரும் வந்துருச்சு. எனக்கு வந்து இந்த அந்த ரோடையும் எடுத்தால் பரவாயில்ல. எங்களுக்குலாம் ரோடு இருக்குது பார்த்தீங்களா அப்பா, அந்த ரோடு பேட்டியை கொடுத்துருங்க. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் 45வது வார்டுன்னு நாங்கள் பேசுறதெல்லாம் எங்களுடைய பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்க. சாக்கடை நீர் எங்களுக்கு வந்து ரொம்ப கேவலமாக இருக்குது. இந்த பாருங்கள், இந்த சைடில் எவ்வளோ தண்ணி நிற்கிது, இந்த சைடு நிற்கிது. இந்த சாக்கடைனால ஒரு அம்மாவுக்கு டெங்கு காய்ச்சல் வந்து நேற்று இறந்துட்டாங்க. ஏன்னா எங்களால் உயிரே வாழ தகுதி இல்லாமல் நாங்கள் இருக்கிறோங்க. இதுக்கு ஐயா அவர்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு ஒரு முடிவு, ஒரு நல்ல ஒரு முடிவாக சொல்லுங்கள். அவ்வளோதான். சாக்கடைனா இது என்ன சாக்கடை? அது பாதாள சாக்கடை கிடையாதுங்க. ஒரு போன வாரம் எல்லாம் ஒரு வாரமாக தண்ணி தேங்கி நிற்கிது. அங்கே உள்ள சாக்கடை நீர் எல்லாமே
வலிஞ்சு ஓடி வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்கள் சாப்பிடவே. எனக்கு வாடை தாங்க முடியல. கதவை அடைச்சிக்கிட்டு தான் இருந்தோம். பொங்கல்னால ஒரு வாரமாக இதே மாதிரி வீட்டை சுற்றி வந்துருச்சு. அதை பாதி இது செவத்துக்கு பாதி செவத்துக்கு வந்துருச்சு. முன்னாடி உள்ள அந்த பிளாட்டுக்கு ஃபுல்லாக கவர் ஆகிடுச்சு. ஃபுல்லாக பாதாள சாக்கடை தான். அப்படியே வளைஞ்சு நாத்தம் குடலை பிடிந்து வெளியே வர முடியல. ஒரு வாரமாக வெளியிலே வரல எங்கள் வீட்டுக்காரெல்லாம். நாங்கள் ஓல்டேஜ் பீப்புள், 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம். இதுக்கு வந்து நிரந்தர தீர்வு வேணும். மழை காலம் வந்தாலுமே இதே தான் இப்படியே வந்து நிற்குது. இப்போ பாதாள சாக்கடை எங்கே நிற்கிது? வெளியில் உள்ள பாதாள சாக்கடை எங்களுக்கு இன்னும் போடலை. பாதாள சாக்கடை ரோடும் இன்னும் சரியாக உள்ளெல்லாம் போடலை. மெயின் ரோடு ஒண்டி தான் போட்டிருக்காங்க. உள்ள குறுக்கு ரோடு அதுக்கெல்லாம் ஒன்றும் போடலை. வந்து இந்த முதல் தீர்வு இந்த பாதாள சாக்கடைக்கு வந்து இது பண்ணுங்க. வெளியிலே வர முடியல. எங்களுக்கு எல்லாருக்கும் ஜுரம் வந்துடுச்சு. எங்கள் வீட்டுக்காரருக்கெல்லாம் ஜுரம். எனக்கே ஜுரம் வந்து பாருங்க நடக்குது எங்களுக்கு உடம்பு. இந்த குளிர் காய்ச்சல் எல்லாம் வந்து நடக்கி உடம்பே முடியலை. அதான் அதுக்கு என்ன தீர்வு எடுக்கணுமோ அதை எடுக்க நிரந்தர தீர்வு வேணும். திருச்சி பொன்முலையில் 45வது வார்டு கார்னியா நகர் எங்கள் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 5 நாளாக பொங்கலுக்கு முன்னாடியிலிருந்தே இங்கே மெயின் ரோட்டில் போகிற பாதாள சாக்கடை உடப்பு எடுத்துக்கிட்டு ஏரியாவில் அந்த பாதாள சாக்கடை நீர் ஃபுல்லாக இங்கே உள்ளே வந்துருச்சு. எங்களால் பொங்கலை கூட நிம்மதியாக கொண்டாட முடியல. இந்த நாற்றத்தில் பொங்கலும் வைக்க முடியல. வீட்டை விட்டு வெளியில் வர முடியாத சூழ்நிலையில் இருக்கும். எங்கள் ஏரியாவுக்கு பாதாள சாக்கடையே கிடையாதுன்ட்டாங்க. அடுத்த 3 திட்டத்தில் பாதாள சாக்கடை கிடையாதுன்ட்டாங்க. ஆனால் பாதாள சாக்கடை நீர் மட்டும் எங்கள் ஏரியாவுக்குள்ளே நிற்கிது. இது எந்த வகையில் நியாயம்னே தெரியல. பாதாள சாக்கடையே இல்லாத ஏரியாவுக்குள்ளே பாதாள சாக்கடை நீரை உள்ளே விட்டுட்டு எல்லோரும் இருக்கிறாங்க. அதிகாரிகள்கிட்ட பல முறை முறையிட்டும் வராங்க போகிறாங்களே ஒழிய இது வரைக்கும் எங்களுக்கு தீர்வே வரல. வெளியில் இந்த தெருவை கடக்க முடியல. அவ்வளோ நாட்டம். எங்கள் வீட்டில் 2 சின்ன குழந்தைங்க ரோட்டில் தான் விளையாடுது வருது போகுது. இப்போ வெளியிலே விட முடியல. வெளியில் வந்தால் இப்போ அதுங்களுக்கு 2க்கு காய்ச்சல். இது என்ன காய்ச்சல்னே இன்னும் எங்களுக்கு தெரியல. இனிமேல் தான் டாக்டர் கூட்டு போகணும். அவ்வளோ இங்கே கொசு சாக்கடை தண்ணி அண்டி இருக்குது. எங்களுக்கு எந்த ஒரு நலத்திட்டம் கேட்டாலுமே இங்கே செஞ்சு தரதுக்கு யாரும் இல்லை. இந்த சாக்கடை நீரை எடுத்து கொடுங்கன்னு சொல்லி ஒரு வாரமாக போயிட்டு இருக்கோம். பொங்கலே எங்களுக்கு பொங்கல் இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் இதுக்கு எங்கே போய் யார்கிட்ட முறையிடணும்னு தெரியல. யாராவது இதுக்கு ஒரு அதிகாரிகள் யாராவது பார்த்து உடனடி தீர்வு வேணும். இது மாதிரி மறுபடியும் இந்த மாதிரி நிகழ்வு நடக்காமல் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா அது போதும். அதே மாதிரி எங்கள் ஏரியாவுக்கு பாதாள சாக்கடை போட்டு கொடுத்து ஏதாவது உதவி பண்ணுங்கள். நன்றி. உங்கள் பேர் என்ன? வெங்கடாஜலபதி.